Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து மைக்ரோவேவ் ரெசிபி. மைக்ரோவேவ் ரெசிபில வந்து நாம வந்து கேக் பார்க்க போறோம். இந்த கேக் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். மார்பிள் கேக் அப்படினா ஜீப்ரா கேக்னு சொல்லுவாங்க. இது செய்யிறது ரொம்ப ஈஸி. இது எப்படி பெர்ஃபெக்ட்டா நம்ம Ifb மைக்ரோவேவ்ல பண்ணலாம் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து மார்பிள் கேக்குக்கு வந்து என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். மைதா வந்து 1 கப் எடுத்துக்கேன். சக்கரை பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு 1/2 கப். அடுத்தது வந்து வெண்ணிலா எசன்ஸ். அடுத்தது தயிர் வந்து ஒரு 1/2 கப். கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். பேக்கிங் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன். ஆயில் வந்து ஒரு 1/4 கப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு 1/4 கப் ஆயில் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 கப் தயிர், புளிப்பில்லாத தயிரை எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க தயிரும் எண்ணெயும் நல்லா சரிசமமாக பீட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சக்கரை பவுடர் வந்து ஒரு 1/2 கப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சக்கரை பவுடரை இந்த மிக்சரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம பீட் பண்ணும் போதும் நம்மளுக்கு ஃபேஸ்ல எல்லாம் படும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பீட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மைதா ஆட் பண்ணிடலாம். மைதா ஆட் பண்ணதுக்கு முன்னாடி ஜெலிச்சு ஆட் பண்ணணும். அதுக்காக 1 கப்பு மைதா இந்த ஜெலிக்கிறதுல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ ரெண்டுத்தையுமே நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு பீட்டது அவசியம் கிடையாது. ஏன்னா ரொம்ப நம்ம பீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கேக் வந்து பஃபியாக வராது, கேக் அமுங்கி போயிடும். ஒரு வேளை வந்து மிக்ஸ் பண்ண முடியல, பீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லோ ஸ்பீடில் வச்சு நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் கொஞ்சம் வந்து பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. அதுக்காக வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 கப்போட கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நல்லா இந்த மாதிரி படத்துக்கு நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சைடு வந்து 2 பவுல் வச்சிருக்கேன். இப்போ இந்த 2 பவுலில் நம்ம சரிசமமாக ஈக்குவலாக நம்ம பிரிச்சுக்க போதும் இந்த மாவை. ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து ஈக்குவலாக பிரிச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் வந்து மார்பிள் கேக்குக்கு பண்ணும் போதும் ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ நான் கேக் மார்பிள் கேக்குக்கு ரெண்டுமே நான் தனித்தனியாக சரிசமமாக பிரித்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ஒரு பாகத்தில் வந்து நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போதும். கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி கட்டியாக இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பேட்டர் வந்து உங்களுக்கு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்தால் நமக்கு கேக் வந்து கிராக் ஆகிடும். அதுக்காக ரொம்ப கெட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு ஊற்றுற படத்துக்கு இருக்கணும். இப்போ நான் இந்த 2 பேட்டர்லேயும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அந்த கணக்கு ஒரு ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். இதுவும் 1 டேபிள் ஸ்பூன், இதுவும் 1 டேபிள் ஸ்பூன். இந்த மாதிரி கரெக்டான படத்துக்கு எடுத்தால் தான் உங்களுக்கு சரி சமமாக வரும். இப்போ நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு கேக் டின்டாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இதில் நான் ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் கீழே போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் நான் ஒயிட் எடுக்குறேன். நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீழே வந்து கொக்கோ வேணும்னா நீங்கள் கொக்கோ கூட இது பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, இப்போ நம்ம எல்லாமே ஊற்றி செட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு இதை லைட்டாக டிசைன் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த ஃப்ளவர் டிசைன் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த கேக் வந்துட்டு கொஞ்சம் லெவலாக நம்ம வந்து ஊட்டினோம்னா தான் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேக் வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மைக்ரோவேவ் கன்வென்ஷன் மோட்ல ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேக் பேட்டர் ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து இந்த கேக் பேட்டரை வந்து நீங்க மைக்ரோவேவ்லயே பண்ணலாம், இல்லைன்னா நீங்க குக்கர்ல பண்ணணும்னா சால்ட் போட்டு நீங்க குக்கர்லயே பண்ணலாம். இல்லைன்னா சால்ட் இல்லாம நீங்க வெறுமையா குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டு கூட நீங்க இந்த பேட்டர் வச்சு பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 170 டிகிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் கொடுத்துருங்க, ப்ரீஹீட் ஆயிடும். நமக்கு மைக்ரோவேவ் ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி நம்ம கேக் பேட்டரை உள்ள எடுத்து வச்சிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 35 மினிட்ஸ் வந்து நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு மார்பிள் கேக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா எவ்வளோ டிசைன்ஸ்லாம் அழகாக இருக்குது. ஒரு 30லேருந்து 35 மினிட்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க 170 டிகிரியில். இப்போ நமக்கு நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு மார்பிள் கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கேக் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மைக்ரோவேவுக்கும் வித்தியாசம் வந்து உங்களுக்கு இதில் வரும் டைமிங்கில். நான் வந்து ஒரு 30லேருந்து 35 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் IFBயில் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கேக் ரெசிபிஸ் வேணா என்னோட பிளேலிஸ்ட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் தரேன். இதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் லேட்டஸ்டான வீடியோஸை உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்க்கை. தேங்க்யூ.